ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து குளுட்டோதயான் ஆல்ஃபா ஆர்புட்டின் பிரைட்டனிங் டோனர் வந்து பார்க்கலாம். டோனர் வந்து நம்மளோட இஷ்டம்தான், உங்கள் ஸ்கின் தான் அதை வந்து சொல்லணும். சில பேர் வந்து நம்ம யூடியூப் சேனல்லையாக இருக்கலாம், சில டாக்டர்ஸ் வந்து நான் சொல்கிறத பார்த்துருக்கேன். டோனர் வந்து தேவையில்லை, மித்துன்ற விஷயத்தில் டோனரை சேர்த்துப்பாங்க. சில செலிப்ரிட்டிஸ் வந்து டோனர் யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு தேவையா அதை மட்டும் யோசிக்கணும். இப்போது என்னோடய ஸ்கின் நல்ல ஒரு ட்ரை ஸ்கின், நான் டோனர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின் வேண்டாம் அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. டோனர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கின் கேரில் ஆட் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் சொல்வேன். இன்றைக்கி வந்து இன்ஸ்டன்ட் கிளாஸ் ஸ்கின் குளுட்டோதயான் டோனர் அப்படின்னு நான் இதுக்கு பேர் வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டோனரை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நீங்கள் சீரம் யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா, நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் ஒரு டோனர், அப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர் போயிடலாம். நீங்கள் குளுட்டோதயான் க்ரீமோ குளுட்டோதயான் சம்மந்தமான எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை, நெகோஷியபிள். ஓகே, டிஸ்டில்டு வாட்டர் 82 ml, ரோஸ் வாட்டர் 5 ml. நான் வந்து ரோஸ் வாட்டர்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து என்னன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கு பதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குளுட்டோதயான் 0.5 grams. 0.5 gramsன்றது வந்து ஓகேஷான ஒரு அளவு. நீங்கள் டெய்லி இந்த டோனர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 0.5 gramன்ற அளவு ஓகேயானது. நீங்கள் வீக்லி த்ரைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 2 grams வரைக்கும் நீங்கள் குளுட்டோதயான் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஆல்ஃபா ஆர்புட்டின் ஆட் பண்ணுங்கள். ஆல்ஃபா ஆர்புட்டின் மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஸ்கின்ல பிம்பிள்ஸ், இதெல்லாம் எதுவும் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். அப்புறம் நயாசினமைட் நான் 3 grams ஆட் பண்ணுறேன், நீங்கள் 4 grams வரைக்கும் ஆட் பண்ணலாம். கிளிசரின் 3 grams, பேந்தனால் 1 gram, ப்ரிசர்வேட்டிவ் 1 gram, ஆலன்டாயின் இருந்தது அப்படின்னா நீங்கள் 0.5 grams ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் விட்டமின் இ வந்து 4 to 5 drops. இந்த விட்டமின் இ வந்து உங்களுக்கு இந்த டோனரோட ஆட் ஆகாது. அப்படி ஆட் ஆகாமல் இருக்கும், நீங்கள் வந்து ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கலை அப்படின்னா நம்ம அது கூட வந்து நம்ம PEG40 இருக்குல்ல, நம்ம ஹைட்ரோஜனேட்டட் கேஸ்டர் ஆயில், அது வந்து ஒரு 1 gram ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த விட்டமின் இ ஆயில் வந்து இதோட மிக்ஸ் ஆயிரும். இல்லை நம்ம பாலிசர்பேத் 80 இல்லை பாலிசர்பேத் 20 அதெல்லாம் நீங்கள் 1 gram to 2 gram இது கூட ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆயில் வந்து இதோட மிக்ஸ் ஆகும். இப்போ சில சீரம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஆயில் அதுக்கப்புறம் தனியாக வந்து சீரம் இருக்கும், நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இது கூட வந்து PEG40 வந்து ஆட் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு இது வந்து ஒரு மாதிரி மில்கி டோனராக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து குளுட்டோதயானில் டோனர் வந்து பண்ண போகிறோம். டோனருக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாம் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். வாட்டர் வந்து நான் இன்றைக்கி 82 ml எடுக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ரோஸ் வாட்டருக்கு பதில் நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி லோட்டஸ் எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணுறேன். செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த எக்ஸ்ட்ராக்ட்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் வந்து ஆட் பண்ணுறேன். பேம்பு எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். குளுட்டோதயான் வந்து 0.5 grams ஆட் பண்ணுறேன். நயாசினமைட் வந்து 3 grams ஆட் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா ஆர்புட்டின் வந்து 2 grams ஆட் பண்ணுறேன். கிளிசரின் வந்து 3 grams ஆட் பண்ணுறேன். பேந்தனால் வந்து 1 gram ஆட் பண்ணுறேன். இது வந்து பேந்தனால் விட்டமின் B5ன்னு சொல்லுவாங்க. 1 gram வந்து ஆட் பண்ணுறேன். ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 gram வந்து ஆட் பண்ணுறேன். நான் வந்து ப்ரிசர்வேட்டிவ் எக்கோ ஆட் பண்ணுறேன். நீங்கள் என்ன ப்ரிசர்வேட்டிவ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். விட்டமின் இ ஆயில் வந்து நான் ஒரு 4 drops ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து இந்த விட்டமின் இ ஆயில் உங்களுக்கு வந்து ஆட் ஆகலை. இன்கேஸ் நீங்கள் ஆட் ஆகலைன்னா இதில் வந்து நீங்கள் PEG7 அந்த மாதிரி இதனால ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆயில் மிக்ஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பாலிசர்பேட் 20 இல்லாட்டி நீங்கள் PEG7 அந்த ஃப்ராக்ஷனேட்டட் கோகோனட் ஆயில் இதில் ஃப்ராக்ஷனேட்டட் கேஸ்டர் ஆயில் இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ வேணும்னா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். எதுக்கும் PEG40 இருக்குது. நம்ம வந்து 1 gram ஆட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஜாஸ்தியாக ஆட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம வேணும்னா மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணணும். ஒன் கிராம் ஆட் பண்ணியிருக்கேன் நான். வேணும்னா மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் வந்து நல்லா மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 10 minutes அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் யூஸ் பண்ணலாம். நான் ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணால் நிறைய வேஸ்ட் ஆகும். அதனால் நான் இந்த பாட்டில் யூஸ் பண்ணுறேன். இந்த குளுட்டோதைன் கூட நம்ம ஆல்ஃபா ஆர்புட்டின் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களோட ஸ்கின்னை நல்ல சூப்பராக பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். செம்மையாக இருக்கும்.